Hi students, exercise 5.2, fifth sum. An isosceles triangle has equal sides each 13 centimeter and a base has 24 centimeter in length. Find its height அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள்னால் என்ன? ஸோ டூ சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும், ஒன் சைடு வந்து அன்னோனாக இருக்கும், அதாவது அன்ஈக்குவலாக இருக்கும். ஸோ டூ சைட்ஸ் ஈக்குவல் அவங்களே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஈக்குவல் சைட்ஸோட லென்த் என்னென்னு கொடுத்துருக்காங்க, 13 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. தென் பேஸ்ன்னு வந்து 24 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா பேஸ் தான் என்னவாக இருக்குது, இங்கே அன்னோனாக இருக்குது, அதாவது அன்ஈக்குவலாக இருக்குது. ஸோ அப்படின்னா முதல்ல ஒரு ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரையணும். ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் வரையலாம். ஸோ இப்படி ஸ்ட்ரெயிட் லைன் வரைங்க. ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் என்னவாக இருக்கணும் அப்படின்னா 90 டிகிரி உங்களுக்கு மேக்கப் பண்ணணும். ஸோ இதுதான் என்னது ஹைட் இந்த இடத்துல. ஸோ இப்போது இது என்னவாக இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு 90 டிகிரி ஃபார்ம் பண்ணும். அது 90 டிகிரி ஃபார்ம் பண்ணால் இதுதான் என்னது ஹைட் ஆஃப் அ ட்ரையாங்கிள். இது வந்து பேஸ். ஸோ அவங்க பேஸ் என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா 24 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட் இட் ஆஸ் 24 சென்டிமீட்டர். ஸோ ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிளோட மற்ற சைட்ஸ் ஈக்குவல் சைட்ஸ் என்னென்னா 13 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போது இது வந்து உங்களுக்கு இதை நான் ஏ எடுத்துக்கலாம், இதை பின்னு எடுத்துக்கலாம், இதை சின்னு எடுத்துக்கலாம். சப்போஸ் இதை வேணால் நம்ம டின்னு எடுத்துக்கலாம். இதை நான் என்ன நினைக்கிறேன், டின்னு எடுத்துக்கிறேன் அந்த பாயிண்ட்டை. ஓகே, ஸோ நவ் இதை வேணால் ரைட்டால் ட்ராப் பண்ணிக்கலாம். ஸோ டேக் இட் அஸ் டி. இந்த ஹோல் லென்த் என்னதுன்னா, இப்போ இந்த ஹோல் லென்த் இருக்கு இல்லைங்களா, இந்த ஹோல் லென்த் என்னதுன்னா 24. ஸோ அப்போது பிடி எவ்வளோ இருக்குன்னா இதில் சரிப்பகுதியாக இருக்கும். டி வந்து என்னவாக இருக்குது, மிட் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஆல்டிடியூட் ஆனது ஆப்போசிட் சைடில் மீடியனாக ஆக்ட் ஆகும். ஸோ அப்போ என்னவாக இருக்குன்னா இது ஒரு 12, இது ஒரு 12. சரிங்களா? ஸோ இப்போது ஹைட் என்னென்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதோ ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டுமே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான். ஸோ எப்படி எழுதலாம் அப்படின்னா இன் ட்ரையாங்கிள் ஏபிசி ஏடி இஸ் அ ஹைட். ஏடி இஸ் அ ஹைட். ஏடி இஸ் அ ஹைட்டுன்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போது இன் ட்ரையாங்கிள் ஏடிசின்னு எடுத்துக்கலாம். ஸோ ட்ரையாங்கிள் ஏடிசி இந்த ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர் ஆனது மற்ற ரெண்டு சைடோட ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும். இன் ட்ரையாங்கிள் ஏடிசி பை பித்தகோரஸ் தியரம். இது பித்தகோரஸ் மூலியமாக தான் நம்ம சொல்கிறோம். தட் இஸ் ஏசி ஸ்கொயர் வில் பி ஈக்குவல் டு முதல்ல அந்த அடுத்த ரெண்டு ஆப்போசிட் சைட்ஸ் ரெண்டு எழுதிக்கலாம். அதாவது ரிமைனிங் டூ சைட்ஸ் எழுதிக்கலாம். தட் இஸ் ஏசி ஸ்கொயர் ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் டிசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர். இந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டாக இருக்கு இல்லைங்களா, அதுதான் ஹைபாட்னியூஸ். ஸோ அதோட ஸ்கொயரானது இந்த சைடையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். 4 என்னவாக இருக்கும் அப்படின்னா ஏடி ஸ்கொயருங்கிறது ஹைட் ஸ்கொயர் ப்ளஸ் டிசி ஸ்கொயருங்கிறது 12 ஸ்கொயர் தென் ஏசி ஸ்கொயருங்கிறது 13 ஸ்கொயர். ஸோ ஹைட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், 13 ஸ்கொயர் minus 12 square. 4 h is equal to 169 minus 144. 4 h is equal to இது நீங்கள் சப்ராக்ட் பண்ணுங்கள் 25 வரும். 9ல் 4 போச்சுன்னா 5, 6ல் 2 0 1 minus 1 0. ஸோ அப்போ h is equal to என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 centimeter. ஸோ 5 centimeter is the answer. ஓகே, ஸோ அப்போ இந்த ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிளோட ஹைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர். ஓகே, ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.